வணக்கம், வெல்கம் டு கிராதி குக்கிங். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது நண்டு மிளகு வறுவல். எப்படி நல்லா கலர்ஃபுல்லா டேஸ்டியா செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், தேங்காவில் மிளகு போட்டு கொரகொரப்பா அரைச்சி வச்சிருக்கேன், சோம்பு 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கிலோ நண்டை நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயை வச்சு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு சோம்பு போட்டு பொரி விட்டுக்கிறேன். இப்போ இதிலே பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துச்சு. இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதிலே இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதிலே தக்காளியை போட்டு அது மசிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு. இப்போ இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இது 2த்தையும் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேங்காயில் மிளகு போட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த நண்டு பரட்டல் சளிக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் அட்லீஸ்ட் 1 டைம் நச்சு இந்த நண்டு பரட்டல் சாப்பிட்டா சளி இருக்கவங்களுக்கு சளி எங்கே போச்சுன்னே தெரியாதா, அந்த அளவுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியானது. சளிக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. தேங்காய் அரைச்சி இல்லையா, அந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை 1/2 டம்ளர் இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுன பிறகு நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா கொதி வருது பாருங்க. இப்போ இதில் வாஷ் பண்ண நண்டை எடுத்து போட்டு கிளறி விட்டு மூடி வைப்போம். இது 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா பெரட்டின மாதிரி வந்துச்சு பாருங்க. இப்போ இதோட தண்ணியில் இன்னும் நல்லா சொன்ன பிறகு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு அதையும் பெரட்டி விட்டுடலாம். இப்போ பாருங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்க நண்டு வறுவல். இதை இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். வாவ், இப்போ பாருங்க நம்மளோட நண்டு வறுவல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்டாக நல்லா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை மட்டும் வாரத்தில் 1 நாள் மட்டும் நாச்சு சாப்பிட்டா சளி இருக்கிற இடமே தெரியாமல் பறந்து போயிடும். இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது டிஷ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிராதி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.